சிஸ்டர், சொன்னீங்க மனசாட்சியும் ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆனால் இப்போதைய நிலவரத்தை பார்க்கும்போது எல்லா பேப்பர்கள், எல்லா நியூஸ் சேனல்கள் வர நியூஸில் பார்க்கும்போது மனசாட்சி கிலோ எவ்வளோங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. முன்கோவப்படுதல், அவசர முடிவெடுத்தல், உடனடியாக செயல்படுதல் தான் வேகம், விவேகம், ஹீரோயிசம் என்று தோற்றமளிக்கும் இந்த சமுதாயத்துல பொறுமை, நிதானம் என்பதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்கிற நம்பப்படுகிற இந்த சூழல்ல இதெல்லாம் நமக்கு வேணுமா? பொறுமை, நிதானம் நம்முடைய பலமா, பலவீனமா? நமக்கு இது தேவையா? பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி இருக்கு. எவ்வளவு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளோ ஆக்சுவலா நம்மளுக்கு நல்லதுதான். ஆனா இந்த சமுதாயத்துல யாரு பொறுமையா இருக்கிறாங்க, யாரு ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மற்ற மனிதர்கள், சக மனிதர்கள் கூட ஃபேமிலிலயும் சரி ஆபீஸ்லயும் சரி ரொம்ப பொறுமையா இருந்தா அவங்கள ஏதோ ஒரு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி பாக்குறாங்க. இவங்க ஏதோ தப்பு செஞ்சிட்டா மாதிரி. இப்படி கூட சொல்றாங்க. இவங்க பாருங்க, இப்போ ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒரு வீண் பழி போடுறாங்க. ஆனா அவங்க அது செய்யலன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க, பொறுமையா இருக்காங்க. அப்ப இவங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்ப இவங்கதான் அதை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. அப்ப அதுக்காகவே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசி பேசிதான் இன்னைக்கு இந்த கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, நான் தப்பு செய்யல அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த பிடிவாத குணம், இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னா நாம பொறுமையா இருந்தாக்கா சமுதாயம் மதிக்க மாட்டேங்குது. அமைதியா இருந்தாக்கா எல்லா பழியும், அதாவது மத்தவங்க செய்யறது தெரிஞ்சே சுமத்துறாங்க. அது யார் அமைதியா இருக்காங்க, யாரு பொறுமையா இருக்காங்களோ அவங்க மேல ஏகப்பட்ட பழிகள் சுமத்துறாங்க. ஏன்னா இவங்க பொறுமையா இருக்காங்களே, சரி நம்ம செஞ்ச தப்ப கூட சேர்த்து அவங்க மேல போட்டுடலான்னு சில பேர் போடுறாங்க. இந்த இடத்துல யாருமே இந்த கர்ம பிலாசபி மறந்து போயிடுறாங்க. ஏன்னா நான் என்ன செய்யறேனோ அது ரிட்டர்ன் என்ன வரும். இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. அதனால நாம என்ன செய்யறனோ அது எனக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னும் பொழுது நான் ஏன் பொறுமையா இருக்க கூடாது, நான் ஏன் அமைதியா இருக்க கூடாது, நான் ஏன் அன்பா இருக்க கூடாது? ரியாக்ஷன் செஞ்சே வாழ வாழ பழகிட்டோம். மனுஷங்க எல்லாருமே அப்படிதான். ஒண்ணு சொன்னா ஒரு 9 சொல்றோம். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்லயும் பிரச்சனை வருது. உடம்ப ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது நம்ம உடம்பு தான். நான் என்ன மாதிரின்னு தாட் எனக்குள்ள கிரியேட் ஆகுது. இப்ப நான் சைலண்டா இருக்கிறேன்னா சில பேரை வெளியில சைலண்டா இருப்பாங்க, மனசுக்குள்ள கொதிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேரு சைலன்ஸ் கிடையாது. வேற வழி இல்லாம பொறுத்துட்டு இருக்காங்களே, அதுக்கு பேரு பொறுமையே கிடையாது. பொறுமைனா மனசால பொறுத்துக்கணும், மனசால அமைதியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அமைதி தான் பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருந்தோம்னா எவ்வளவு நெருப்பு துண்டு விழுந்தாலும் அந்த கடல் தண்ணியில காணாம போயிடும். நம்ம சப்ரஸ் பண்ணி பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அது டேஞ்சர் தான். அது உடம்ப பாதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு செல்லுலயும் அந்த கோவம், உள்ளுக்குள்ள கோவம் இருக்கு, வெளியில தான் அவங்க காமிக்கல. அதுக்காக அவங்க பொறுமையா இருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த சப்ரஸ் பண்றது நம்ம உடம்புல பிளாக்கேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அது பிரச்சனை தான். சரி, எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். சில பேர் சொல்லுவாங்க கோவப்பட்டுருங்க, மனசுல வச்சுக்காதீங்க, கோவப்பட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோவப்படும் போது என்ன ஆகும், எக்ஸ்பிரஸ் தான் பண்றோம். ஆனா அது என்ன ஆகும், ஓவரா கத்தும் போது சில பேருக்கு காதெல்லாம் சூடாயிடும். நல்லா ஃபீல் பண்ணலாம். இந்த இடத்துல தொட்டு பார்த்தா சூடாவே இருக்கும். அப்ப காதே சூடாகுதுன்னா உள்ள பிளட் என்ன இருக்கும், கொதிக்கும் இல்லையா? அதான் ரத்த கொதிப்பு, பிபி இருக்குல்ல, பிளட் பிரஷர் ஓவரா ஆகுது. இது யாருக்கு பாதிப்பு? யாரு கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. இப்ப நாம யாருக்கோ ப்ரூவ் பண்ணணும் நம்ம கோவப்படுறோம். கோவப்பட்டா சரி அமைதியா போயிடுறாங்க மத்தவங்க. ஆனா அதுக்கு அடுத்த பாதிப்பு யாருக்கு வருது? யாரு கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வருது. இப்ப கோவப்படுறவங்களுக்கு பிபி செக் பண்ணுங்க. இந்த பொறுமைன்றது மனசால பொறுமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிபி செக் பண்ணி பாத்தீங்கன்னா மனசால யாரு பொறுமையா இருக்காங்களோ, ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு பிபியே இருக்காது. இந்த சப்ரஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா பிபி உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு இருக்கும். அந்த பிபி அதிகமாகிறதுனால சில பேருக்கு ஸ்ட்ரோக் எல்லாம் வருது. அதெல்லாம் என்ன காரணம்?
கோவப்படுறதுதான் காரணம். அதனால நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்ம என்ன பண்றோம், ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, இது வந்து கடைசியில என்னதான் பாதிக்குது இல்லையா? நல்லா இருக்கும் போதே வீட்டுல இருக்கிறவங்க சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரோக்லாம் வந்துட்டு ஒரு சைடு ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், யாரு பார்த்துப்பாங்க? அதனால எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பொறுமையா அமைதியா இருக்கிறது தான் ஆக்சுவலா நம்ம நிரந்தரமான தீர்வு. டெம்பரவரியா வந்து கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா டெம்பரவரியா பிரச்சனை முடிஞ்சிடுது. ஆனா அதனால ஏற்பட்ட ஒவ்வொரு பாதிப்பு, அந்த கோவமா கத்தும் பொழுது அந்த சவுண்டே நம்மளோட உடம்புதான் முதல்ல பாதிக்குது. அந்த பிளட் வந்து கண்டிப்பா கொதிக்கும். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது ரொம்ப கோவப்படும் பொழுது. அது மாதிரி உடம்பு ஃபுல்லா அந்த நெகட்டிவ் பாய்சன் மாதிரி பரவுது. நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம உடம்பையே பாதிக்குது. அதனால பொறுமையா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, வெளியில இருக்கிறவங்க அது தப்பா நினைச்சா கூட நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், அப்புறம் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி பொறுமையா இருக்கிறவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு நல்லிணக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க, பொறுமையா இருக்கணும். சின்ன பிள்ளையில இருந்து நான் படிக்கும் போதுல இருந்தும் சரி, அதுக்கு முன்னாடி படிச்சவங்களும் சரி, பொறுமை கடலினும் பெரிதுங்கிறத படிச்சுக்கிட்டே தான் வந்தோம். ஆனா இது வரைக்கும் அதை அப்ளை பண்ண மாதிரி எனக்கு தெரிய வரல சிஸ்டர். இப்படியாக இப்படியாக ஒருவர் அவருடைய குணாதிசயங்களை வச்சுதான் நம்ம மதிப்பீடு பண்றோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மதிப்பீடு பண்றோம். அந்த குணங்களை வந்து அவர் தன்னுடைய எண்ணங்கள் வாயிலாகவோ சொல்லாகவோ அல்லது செயலாகவோ வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவரு யாரு எப்படிப்பட்டவரும் தெரிய வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோமானால், எண்ணங்கள் தான் பேஸாக இருக்கிறது என்றால், எண்ணங்கள் என்பதுதான் நான் என்பதா, இல்ல நான் என்றால் வேறு ஏதாவது இருக்கிறதா சிஸ்டர்? எண்ணங்கள் வந்து மனசுல இருந்து கிரியேட் ஆகுது. எப்படி வந்து ஒரு கடல்ல வந்து அலைகள் வந்துகிட்டே இருக்கிறப்பல தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. மனசு எங்க இருக்கு அப்படின்னா, மனசு எனக்குள்ள இருக்கு. அப்ப நான் யாரு? நான் வந்து இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருப்போம், இப்ப வந்து ஒரு போட்டோ எடுக்கிறோம், குரூப் போட்டோ எடுக்கிறாங்கன்னா நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், இதுதான் நானு. அப்புறம் கண்ணாடி பார்க்கும் பொழுது கூட நம்மளோட உருவத்தை இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப ஃபுல் டே வந்து நிறைய நிறைய வேலை இருக்கு, ஹெவி ஒர்க்கு பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து வேற வழி இல்லை, ரொம்ப பாடி பெயினா இருக்கு, டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் நான் வலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா, என்னுடைய உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? என்னுடைய உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்றது யாரு? நான் வலிக்கிறேன்னு சொல்லல, என்னுடைய உடம்பு வலிக்குது அப்படின்னா நான் யாரு? இப்ப வந்து ஆஹ் ஒரு மைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் மைக்குன்னு சொல்றது இல்லை, இது என்னுடைய மைக்குன்னு சொல்றோம். ஒரு சேர் இருக்குன்னா இது என்னுடைய சேர்னு சொல்றது கண்டிப்பா நான் தான். அப்ப நான் வேற, என்னுடைய இது வேற. இப்ப என்னுடைய உடம்பு வலிக்குதுன்னு சொல்றமே தவிர நான் வலிக்கிறேன்னு சொல்றது இல்லைல்ல. அப்ப நான் யாரு? நான் கண்டிப்பா இந்த உடல்ல இருந்து அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அதுதான் உயிர் சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உயிர் வந்து நம்ம உடம்புல நெற்றியில 2 புருவத்துக்கு மத்தியில இருக்கு. அதுதான் இந்த உடலை இயக்குது. அந்த உயிருக்குள்ளதான் மனசு இருக்கு. அந்த மனசுலதான் தாட்ஸ் கிரியேட் ஆகுது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து செயல்படுத்துறோம். இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் வந்து ஒர்க் ஆயிட்டே இருக்கு. ஆனா உயிரை கண்ணில் காட்டுங்க அப்பதான் நம்புவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் வந்து ஒரு கரண்ட், எலக்ட்ரிசிட்டி பவர் மாதிரி. இப்ப வந்து கரண்ட் இருக்கிறதுனாலதான் லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, எல்லாமே கரண்ட்னாலதான், எலக்ட்ரிசிட்டி பவர்னாலதான் எல்லாமே நடக்குது. பவர் கட் ஆயிடுச்சுன்னா, அந்த கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நல்லா இருந்தா கூட கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இயங்காது. அதே மாதிரிதான் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கண்ணு மூலமா பாக்குறோம், வாய் மூலமா பேசுறோம், காது மூலமா கேட்கிறோம், எல்லாமே செய்யறது வந்து உயிர் தான். உயிர் உடம்புல இருந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதே கண்ணு இருக்கும், காது இருக்கும், ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு உயிர் உடம்புல இருந்து வெளியில வந்து. ஆனா கண்ணுல பார்க்க முடியுமா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த கண்ணு தான். ஆனா இப்ப இப்ப எப்படி இருக்கு?
பார்க்க முடியாத, கேட்கவும் முடியாத, பேசவும் முடியாத. அப்ப அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்குது அப்படின்னா உயிரை தான் குறிக்குது. அந்த உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த உடல் அழுகிறதும் கிடையாது. உயிர் வெளியில போயிடுச்சுன்னா உடனே முதல்ல என்ன கேக்குறாங்க, பாடி எப்ப எடுக்க போறாங்க இல்லைங்களா? உயிருக்கு பேர் அவர் எங்கன்னா அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க போயிட்டாருன்னு தெரியல, ஆனா போயிட்டாரு. அப்ப நெக்ஸ்ட் பாடி எப்ப எடுக்க போறாங்க அப்படிதான் கேள்வியை கேக்குறாங்க. ஒரு செப்பல் வந்து அறுந்து போயிருந்தா கூட வீட்டுல 1 மாசம் 2 மாசம் அப்படியே இருக்கு, அப்புறமா தச்சுக்கலாம் அப்படின்னு மறதியா விட்டுட்டவங்களும் இருக்காங்க. அறுந்து போன செப்பல் வீட்டுல 2 மாசம் இருக்கு. ஆனா ஒரு உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சா 2 நாளுக்கு மேல வைக்கிறது இல்லை. அது ஏன்? அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடல் இயங்கிட்டு இருக்கு. அப்ப நான் சொல்லக்கூடியது அந்த உயிரை தான் குறிக்குது. உயிர் ஒளியாக இருக்கு, ஒளி புள்ளியா 2 புருவத்துக்கு மத்தியில இருக்கு. மத்தபடி வந்து அந்த உயிர் தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. ஆனா அது கண்ணில் பார்க்க முடியாது. பட் அதுக்கு அழிவு கிடையாது, அழிவற்றது உயிர். அருமை அருமை. நான் என்பது உயிர் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி. ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். ஓம் சாந்தி .in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.